ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நேற்று வந்து அந்த கிருஷ்ணாவை வந்து பீட் பண்ணுறது, அது சாரதாமா போட்டு அடிக்கிற சீன் சொல்ல முடிச்சாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கும் அதோட அப்படியே கண்டினியூஷன் தான். ஸோ அவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது சித்தப்பாவும் சொல்கிறாரு, இது பாருங்கள், இந்த கிருஷ்ணா உன்னை வந்து விஜய் மிரட்டினாரா, விளையாடக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சித்தப்பா வந்து ட்விஸ்ட் பண்ணுறாரு. நர்மதா கிட்ட நேற்று கேட்ட மாதிரி இன்றைக்கி கிருஷ்ணா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பாருங்கள், அவனே ஒத்துக்கிட்டான் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் காவேரி ஆஃபீஸ் வந்தோடனே ஆஃபீஸில் ப்ராப்ளம் போகுது. ஸோ ஐயப்பன் கூட இருக்க கொலீக் ஸ்டாஃபும் வந்து ரியாக்ஷன் மீட்டிங் எல்லாம் நல்லா தானே போகுது, சூப்பராக முடிக்கணும் ப்ராஜெக்ட் அப்படின்னு விஜய் பேசும்போது ஸ்டாஃபுடைய ஃபேஸ் மாறது காவேரி வந்து பார்த்துட்றாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்னாச்சு எதுவும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது பாட்டிமா உடனே விஜய் கால் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு. என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது, நேரில் வான்னு சொல்லிடுறாங்க. ஸோ விஜய் காவேரி கிளம்பி அங்கேருந்து வந்து காவேரிகிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை போகுது, இன்னும் வந்து 2 ஹவர்ஸ் கூட ஆகல அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. வந்தோடனே இங்கே எல்லாமே தகராறு பண்ணிட்டு இருக்கிறது பார்த்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு சாரதாமாட்ட கங்காட்ட கேட்க, கங்கா என்ன நர்மதா எங்கே என்ன பேசுனியா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னேன். என் காவேரி டென்ஷன் ஆகி எங்கேருந்து என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிருஷ்ணாவை போட்டு அடிக்கிற சீன் தான். ஸோ ஒரு கன்சீவாக இருக்கிறாங்க, பட் அதையும் பொருட்படுத்தாமல் போயிட்டு அடிக்கிற சீன் தான். விஜய் வந்து தடுத்து வர்றாரு. சாரதாமாவும் அடிக்க போகிறாங்க. என் பையன் வீணாக பழி போடாதீங்க, அவன் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு. ஆமாண்டி, இது ஒரு இருக்க இடம் கொடுத்தா நீங்கள் என் பொண்ணையும் வந்து தகாத முறையில் நடந்துக்க, சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்று கிருஷ்ணா பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அவனுக்கு பேச வந்து வாய்ப்பு கொடுக்கல. அப்படி இருந்தால் எல்லாம் வெளியே போங்க உடனே போகணும்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாமே சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் போக முடியாது, இந்த பழியோடு நாங்கள் போக முடியாது, சொத்து இருக்கட்டும் அது அப்புறம், ஆனால் இந்த பழியோடு எங்களால் போக முடியாது. தாத்தா வந்து வீட்டிலே இருந்துட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு பிரச்சனை பண்ணுறது தப்புப்பா, அவங்க உடனே அனுப்பிடு அப்படின்னு, கொஞ்சம் டைம் கொடுங்க தாத்தா அப்படின்னு அவங்களும் வந்து பேசுகிறாங்க. விஜய் கிருஷ்ணா ஃபேமிலி வந்து கிருஷ்ணா சொல்கிறோம், நான் சித்தப்பா தான் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வர்றாரு, என் மேலே எதுவும் தப்பு இல்லை, வேணா நர்மதா கூப்பிட்டு விசாரிங்க, அந்த சின்ன பொண்ணுகிட்ட விசாரிங்க அப்படின்னு. இவங்க மறுபடியும் டென்ஷன் ஆகும், அதெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறார், இனிமேல் நீங்கள் வீட்டில் இருக்கோன்னா இல்லை அவுட் ஹவுஸில் தங்கிக்கோங்கன்னு. காவேரி வந்து என்னங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இதான் வந்து இது இனிமேல் நீங்கள் இருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் பிரச்சனைலாம் வந்து சால்வ் அவுட் பண்ண முடியாது, டெய்லியும் ஒரு பிரச்சனை நாங்கள் தங்கிக்கோன்னு சொல்லணும். இன்றைக்கான எபிசோடு இதோட முடியுது. விறுவிறுப்பான காட்சி நாளைக்கும் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சரிங்களா? இதுதான். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.